உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை அடுத்து ஆட்சி செய்ய போவது யார் என்பதை தீர்மானிக்கும் மக்களவை தேர்தல் பற்றிய ஆழமான விரிவான தகவல்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து திரட்டி தரும் புதிய தலைமுறையின் முயற்சிதான் நாட்டின் நாடி கணிப்பு. வடகிழக்கு மாநிலங்கள், வட இந்திய மாநிலங்கள், ஒரே ஒரு தொகுதியை கொண்டிருக்கும் யூனியன் பிரதேசங்கள் என நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணம் செய்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக தகவல்களை வழங்கி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது கேரள மாநிலத்தின் அரசியல் நிலவரம். நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய செய்திகளை களத்தில் இருந்தபடியே துல்லியமாக வழங்குவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் பயணம் செய்து வருகின்றனர். பெரிய மாநிலங்கள் மட்டுமல்லாமல் அதிகம் அறியப்படாத சிறிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் என 543 மக்களவைத் தொகுதிகளின் தேர்தல் நிலவரத்தையும் அறிந்து கொள்வதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். முதலில் செய்தியாளர்கள் ஹசீப், மகாலிங்கம் உள்ளிட்டோரை கொண்ட குழுக்கள் வடகிழக்கு மாநிலங்களான சிக்கிம், நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு தகவல்களை வழங்கியது. இதைத் தொடர்ந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்களில் கலாநிதி, கார்த்திகேயன் உள்ளிட்டோரை கொண்ட குழுக்கள் பயணம் மேற்கொண்டன. பின்னர் ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், கோவா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான தாத்ரா நாகர் ஹவேலியிலிருந்து தியாகச்சம்மல், கணேஷ், கௌதம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுக்கள் செய்திகளை வழங்கின. இதன் தொடர்ச்சியாக இடதுசாரிகளும் காங்கிரசும் நேரடியாக போட்டியிடும் கேரள மாநிலத்தில் நமது செய்தியாளர் சார்லஸ் ஆய்வு நடத்தி வருகிறார். கேரளாவின் அரசியல் நிலவரத்தை துல்லியமாக அறிந்து கொள்வதற்காக மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். அதிக எழுத்தறிவு பெற்ற இந்த மாநிலம் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிக்கப் போகிறது? நாடு முழுவதும் வீசுவதாக கூறப்படும் மோடி அலை இந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்கு உதவுமா? பரப்புரைகளில் முன்வைக்கப்படும் பிரச்சனைகள் என்னென்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் கேரளாவிலிருந்து நமக்கு நேரடியாக பதில் தரப்போகிறார் செய்தியாளர் சார்லஸ். கேரளாவின் பெயரை கேட்டாலே பெரும்பாலானவர்களின் மனதில் தோன்றுவது கதகளி நடனமும் எழில்மிகு இயற்கை காட்சிகளும் தான். கேரளாவின் அரசியல் சூழலை பார்ப்பதற்கு முன்பாக அம்மாநிலத்தை பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை பார்க்கலாம். பரப்பளவில் சிறிய மாநிலங்களில் ஒன்றாக இருந்தாலும் நீண்ட கடற்கரையை கொண்டது. இதனால் இயற்கையாகவே மீன்பிடி தொழிலும் கப்பல் கட்டும் பணிகளும் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆயுர்வேதத்தின் அற்புதத்தை உணர விரும்புபவர்கள் பலரும் பயணம் செய்வது கேரளாவுக்குத்தான். கிழக்கில் தமிழகமும், மேற்கில் அரபிக்கடலும், வடக்கில் கர்நாடகாவும் எல்லைகளாக அமைந்திருக்கும் இம்மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் 3,34,00,000. மிதக்கும் படகு இல்லங்கள், அழகு மாறாத கடற்கரைகள், வளமை குன்றாத ஏரி மற்றும் குளங்களை கொண்டுள்ள கேரளாவுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். பொதுவாகவே கேரளான்னு பார்த்தோம்னா இந்த மாநிலம் முழுவதுமே கடற்கரை ஓரமாக தான் இருக்குது. முக்கியமாக அதிகமான கிராமப்புறங்கள், அது மட்டும் இல்லாமல் நகர்ப்பகுதிக்கு அருகிலே இந்த கடற்கரை ஓரங்கள் இருக்குது. இதில் மிகவும் முக்கியமாக இந்த சுற்றுலா பயணிகளும் சரி, இங்கு உள்ள மக்கள் மற்றும் இந்தியா மற்றும் வெளிநாடு அனைவருமே வரக்கூடிய ஒரு கடற்கரை ஓர பகுதி என்றால் அது கோவளம்னு சொல்லலாம். அந்த கோவளம் கடற்கரை ஓரங்களும் முக்கியமாக வெளிநாட்டு பயணிகள் அனைவருமே அந்த சன்பாத், அதாவது இந்த சூரிய ஒளி தான் மீது படுவதற்காக அந்த உடல் அவர்கள் இந்த சன்பாத்தை எடுக்கிறாங்க. இது இந்த நம்ம தமிழகத்தில் உள்ளவங்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் உள்ளவங்களும் இந்த சன்பாத்தை இந்த கடற்கரை ஓரமாக காலை மாலை, அதாவது காலையில் சூரிய ஒளி உடல் மேலே படுவதற்கும் அவங்க தொடர்ந்து இந்த கடற்கரையோட அழகை ரசித்தும் கொண்டிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்தால் இந்த கடற்கரையில் முக்கியமாக அதாவது போட், அதாவது ஸ்பீட் போட் எனப்படும் அந்த போட் இங்கே இருக்குது. அதில் அதிகமான சுற்றுலா பயணிகள் பயணம் மேற்கொள்கிறாங்க. இது பாதுகாப்பு அம்சத்துடன் இந்த பயணம் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு கடல் வழி தேடிய ஐரோப்பியர்கள் முதலாக வந்திறங்கியது கேரளாவில் உள்ள கோழிக்கோட்டில்தான். கேரளாவில் நடைபெற்று வந்த மிளகு ஏற்றுமதி தொழிலை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய பிறகுதான் நாட்டின் பல்வேறு பகுதிகளும் வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் சென்றன. நாடு விடுதலை அடைந்த போது திருவிதாங்கூர் சமஸ்தானம் மட்டுமின்றி
தனி மாநில அந்தஸ்து பெற்ற கொச்சி ஆகியவை இந்தியாவுடன் ஒருங்கிணைந்த பகுதிகளாக இருந்தன. பின்னர் 1956இல் மலபார் மாவட்டம், திருவிதாங்கூர், கொச்சின், காசர்கோடு ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைத்து கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்டது. புட்டு, நேந்திரம் பழ சிப்ஸ், கப்பைக்கிழங்கு போன்றவை கேரளாவுக்கே உரித்தான உணவு வகைகள். வித்தியாசமான பழக்க வழக்கங்களை, கலை வடிவங்களை கொண்டிருக்கிறது இந்த மாநிலம். சபரிமலை ஐயப்பன் கோவில், குருவாயூர் கோவில் போன்றவை இங்குள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள். ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் நடத்தப்படும் பாரம்பரிய படகு போட்டி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய அம்சமாக திகழ்கிறது. கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் காங்கிரசுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் இடையேதான் போட்டி. இதுவரை நடைபெற்ற பொது தேர்தல்களில் இந்த இரு கூட்டணிகளே மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கின்றன. 14 மாவட்டங்களை கொண்ட கேரளாவில் 20 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. தெற்கே திருவனந்தபுரத்தில் தொடங்கி வடக்கே காசர்கோடு வரை அவை விரிந்துள்ளன. இவற்றில் ஆலத்தூர், மாவேலிக்கரா ஆகிய 2 தனி தொகுதிகளும் உள்ளன. மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 2,35,00,000. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரும் மத்திய வெளியுறவு இணை அமைச்சருமான அகமது இந்த மாநிலத்திலிருந்து 6 முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய உள்துறை இணை அமைச்சர் முல்லப்பள்ளி ராமச்சந்திரனும் காங்கிரஸ் சார்பில் 6 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள KV தாமஸ் எர்ணாகுளம் தொகுதியிலும், சசி தரூர் திருவனந்தபுரம் தொகுதியிலும் வெற்றி பெற்றவர்கள். 2G ஊழல் குறித்து விசாரித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் PC சாக்கோவின் மக்களவை தொகுதி திருச்சூர் ஆகும். தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த கேரளாவின் தேர்தல் வரலாற்றில் காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளுமே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 17 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 13 இடங்களை கைப்பற்றியது. கூட்டணியில் இடம்பெற்ற முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளிலும், கேரளா காங்கிரஸ் மணி பிரிவு 1 தொகுதியிலும் வெற்றி பெற அக்கூட்டணிக்கு மொத்தம் 16 இடங்கள் கிடைத்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 4 தொகுதிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கைப்பற்றிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. 19 தொகுதிகளில் களம் இறங்கிய பாரதிய ஜனதா ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. நிலப்பரப்பளவில் மிகச் சிறிதாக இருந்தாலும் டெல்லி அரசியலில் கேரளாவின் பங்கு மிக அதிகமானது. மத்திய அமைச்சரவையில் செல்வாக்கு வாய்ந்தவர்களாக கருதப்படும் AK அந்தோணி, வயலார் ரவி மற்றும் மாநிலங்களவை துணைத் தலைவர் PJ குரியன் ஆகியோர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வகுத்திருக்கும் வியூகம் என்ன? இடதுசாரிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி நமது செய்தியாளர் சார்லஸுடன் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. The violence attitude of the CPM is not acceptable to the general public. See, we are all for the protection of the environment, no doubt.